ஓம் ஸ்ரீ சாய்ராம். இந்த குபேர நாகசாயி சேனலில் இன்று லலிதா சகஸ்ரநாமத்தின் பெருமைகளை சரஸ்வதியின் குருவான ஹயக்ரீவர் அகத்திய மகரிஷிக்கு கூறியதை பார்ப்போம். தேவியின் 1000 நாமங்களை உமக்கு கூறினேன். இவை இரகசியங்களுக்குள் இரகசியமானது. இதை போன்ற துதி ஒன்றுமில்லை. இது நோய்களை போக்கும், செல்வத்தை அளிக்கும், அகால மரணம் ஏற்படாது, நீண்ட ஆயுள் தரும், பிள்ளை பேறு இல்லாதவர்களுக்கு பிள்ளை செல்வம் தரும். கங்கை முதலிய புண்ணிய நதிகளில் முறைப்படி பல தடவை நீராடுதல், காசியில் கோடி லிங்க பிரதிஷ்டை செய்தல், கிரகண காலத்தில் கங்கை கரையில் அஸ்வமேத யாகம் செய்தல், பஞ்ச காலங்களில் நீர் வசதியற்ற இடங்களில் கிணறு வெட்டுதல், தொடர்ந்து அன்னதானம் செய்தல், இவை எல்லாவற்றையும் விட மிகுந்த புண்ணியமானது லலிதா சகஸ்ரநாம பாராயணம். அனைத்து கடவுளையும் வழிபட்ட புண்ணியம் இது. பாவத்தை நீக்கும். பாவத்தை நீக்க இதனை தவிர வேறு உபாயம் இக்கலியுகத்தில் இல்லை என்று கருதப்படுகிறது. பௌர்ணமி என்று சந்திரபிம்பத்தில் தேவியை தியானம் செய்து வழிபட்டு இதனை படிக்க நோய்கள் நீங்கும், பூத பிசாச உபாதைகள் விலகும். இதனை பாராயணம் செய்யும் பக்தனின் நாவில் சரஸ்வதி தேவி நர்த்தனம் ஆடுவாள். எதிரிகள் நல்லிணக்கத்திற்கு வருவார்கள். அரசனே எதிர்த்தாலும் அன்னையின் பக்தனிடம் தோல்வி அடைவான் என்பது கூறப்படுகிறது. இதனை பாராயணம் செய்வதன் பார்வை பட்டாலே தோஷங்கள் விலகிவிடும். ஸ்ரீவித்யை போன்று மந்திரமோ, ஸ்ரீ லலிதாம்பிகையை போன்ற தேவதையோ, லலிதா சகஸ்ரநாமம் போன்ற சோஸ்திரமோ உலகில் இல்லை. பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் மட்டுமே இதனை பாராயணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். கடைசி பிறவியாக இருந்தால் மட்டுமே ஸ்ரீ வித்யா ஜபமும் சகஸ்ரநாம பாராயணையும் செய்ய முடியும். தேவியின் அருளின்றி யாரும் இதனை பெற முடியாது என்றாலும் பலவாறாக பலஸ்ருதி என்ற பகுதியில் ஹயக்ரீவர் அகத்தியருக்கு உபதேசிக்கிறார். லலிதா சகஸ்ரநாமத்தின் இன்னொரு சிறப்பு, இதனை பாராயணம் செய்யும் போது அனைத்து கடவுளையும் வழிபட்ட புண்ணியம் நமக்கு சேரும். வெள்ளிகளில் மட்டுமின்றி அனைத்து கிழமைகளிலும் தேவிக்கு உகந்த நாட்களில் லலிதா சகஸ்ரநாமத்தின் பொருளறிந்து பாராயணம் எதை அடைய விரும்புகிறோமோ அது தானாய் வந்து சேரும். தேவி எப்பொழுதும் எதை கஷ்டம் வந்தாலும் நம்மை கவசமாக நின்று காப்பாள். அன்னை லலிதா திரிபுர சுந்தரியின் அழகிய நாமங்களை அனுதினமும் சொல்வோம், அவள் அருளை பெறுவோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜெய் சாய்ராம்.